ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மணி விலாக் பார்க்கலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு பின்னாடி சைடில் எல்லாருமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் விதை போடுறதுக்காக. அதுக்கப்புறம் போடவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்க டைமில் நம்ம போட்டோன்னா விதை வந்து சீக்கிரமே வளர்ந்து வந்துடும். இப்போ நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலுமே மழை தண்ணி படுறப்போ செடி வந்து சீக்கிரமாக வளரும். அதே போல் தான் விதையில் வந்து மழை தண்ணி பட்டுருச்சுன்னா சீக்கிரமே வளர்ந்து வந்துடும். அதுக்காக தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெதர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்ததா, சரி மழை வந்துடும் போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நிறைய விதைலாம் போடல. பீர்க்கங்காய் விதையும் அவரைக்காய் விதையும் மட்டும்தான் போட்டு விட்டேன். சைடில் வந்து அவரைக்காய் விதை போட்டால் அது அப்படியே மாடிக்கு போயிடும் கொடியா ஏறி. அதனால வந்து அது அங்கே போட்டுட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு புங்க மரம் இருக்குது. அதில் போட்டுட்டோன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது பறிக்கிற மாதிரியும் இருக்கும் காய் வந்துடுச்சுன்னா. அதனால வந்து அந்த புங்க மரத்தில் ஏற்றி விட்டுட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் முருங்கை வந்து மரம் வச்சுருந்தேன். அதுக்கும் அப்படியே தண்ணி விட்டுட்டு அதில் வந்து நான் இன்னைக்கு முள் எடுத்து வச்சுட்டேன். ஏன் நான் விதை போடாததுக்கு ரீசன் என்னென்னா, கோழிக்கு பயந்த காலம் போய் இப்போ பன்னிக்கு பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயே தான் நான் விதை போடாமல் இருந்தேன். போட்டு வச்சுட்டு நம்ம வந்துட்டோன்னா நைட்டில் அதை தோண்டி போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்ட்டு ஒரு தைரியத்தோடு போட்டுட்டு முள்ளையும் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வெதர் சேஞ்ச் ஆனதும் தம்பியோட ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. தம்பி கால் பண்ணி பஜ்ஜி சமோசா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அப்பா 2 நாளைக்கு முன்னாடி பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் எதுவும் வாங்க வேண்டாம், நான் வீட்லேயே செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ரெடிமேட் மிக்ஸில் தான் நான் பண்ணேன். ரெடிமேட் மிக்ஸ்னால் ஃபுல்லாக போட்டு பண்ணலை, அது காரமாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 பாக்கெட் மட்டும் அதில் எடுத்துகிட்டு மீதிக்கு கடலை மாவு சேர்த்து தான் பண்ணினேன். பஜ்ஜி செஞ்சு முடிச்சதுமே லைட்டாக அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி லைட்டாக தூறல் போட ஆரம்பிச்சிச்சா, அப்படியே அங்கேயே உட்காந்து பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டோம்.